என் அன்பான நல்ல உள்ளங்களே, ஆங்கிலம் படிக்கின்ற அருமையான இளம் நெஞ்சங்களே, மாணவரே மாணவியரே, தம்பியரே தங்கையரே, நம்ம இதுவரை இருத்தல் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். செய்தல் அப்படிங்கிறத படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் ஆங்கிலத்தை முழுமையாக படிக்க முடியும். அப்போ செய்தல் அப்படின்னு வரும்போது ஒரு சொல் நிகழ்காலம் இல்லையா, நான் சாப்பிடுகிறேன். அப்புறம் இரு சொல் நிகழ்காலம், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டாச்சுப்பா. நீ அங்கே போயிருக்கியா? போயிருக்கிறேன் அப்படின்னா போய் இருக்கிறேன், சென்று இருக்கிறேன். நீ ஃப்ளைட்டில் மாதிரி போயிருக்கியா? நான் ஃப்ளைட்டில் நிறைய தடவை போயிருக்கேனே, போய் இருக்கிறேன். இரு சொல் வகை நிகழ்காலம் இல்லையா. அப்புறம் கொண்டு வகை நிகழ்காலம், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு கொண்டு வரணும். அப்புறம் கொண்டே அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது கொண்டே வகை நிகழ்காலம். அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்போது இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளை நான் தவிர்த்து உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம லெசன் 28 வந்துட்டோம். 28வது லெசன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது என்னுடைய நான் வச்ச பேராக இருக்கும். இப்போ பாஸ்ட்னு என்ன அர்த்தம்? முடிந்த, கடந்த. கண்டினியூஸ்னால் தொடர், அதாவது தொடர்ந்து நடக்கிற செயல். அதாவது கொண்டுங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரணும். டென்ஸ்னால் அது ஒரு வகை. 12 டென்சஸ்னால் 12 வகை வார்த்தைகள், செயல்கள், சரியா? அல்லது 12 வகை காலம். இப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு நான் தமிழ் வைக்கிற பேர் கொண்டு வகை கடந்த காலம், கொண்டு வகை முடிந்த காலம். அப்போ இது எடுத்துக்காட்டு என்னது? சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், அல்ல சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். சாப்பிட்டு கொண்டு இருந்தாய், சாப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள். ஒரு ஆள்னா நீ இருந்தாய், நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள். அப்புறம் அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அவர்கள்னால் ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். அவைகள்னால் ஆடு மாடுகள், பொருட்கள், மரங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். மரங்கள் அங்கே வாடிக்கொண்டு இருந்தன, அவைகள் வாடிக்கொண்டு இருந்தன, அவைகள் மேய்ந்து கொண்டு இருந்தன, அவைகள் ஓடிக்கொண்டு இருந்தன. அதே மாதிரி இவைகளுக்கும் அதே மாதிரி தான் வரும். இவைகள் ஓடிக்கொண்டு இருந்தன, இவைகள் மேய்ந்து கொண்டு இருந்தன, இவைகள் வாடிக்கொண்டு இருந்தன. சரியா? ரைட். இப்போ அந்த மாணவர்கள் அப்படின்னா தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாணவர்கள் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த தோஸ் தீஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்க்குறோம். அவர்கள் இந்த மாணவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தனர் அல்ல இருந்தார்கள். இப்போ அது அல்லது இதுனா அது சாப்பிட்டு கொண்டு இருந்தது, இது சாப்பிட்டு கொண்டு இருந்தது. எல்லாத்துலையும் கவனிக்க கொண்டுங்கிற வார்த்தை வரணும். அப்புறம் இருந்தோம், அது இது எங்கே இருக்குது? இருந்தோம், இருந்தீர்கள், இதெல்லாம் நம்ம இருத்தலை படித்தோம். ஐ வாஸ், நான் இருந்தேன். யூ வேர், நீ இருந்தாய். யூ வேர், நீங்கள் இருந்தீர்கள். ஹீ வாஸ், அவன் இருந்தான். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் அங்கே வந்துடுது இல்லையா. அதனால தான் உங்களை பி குடும்பத்தை நல்லா படிங்க. நீங்கள் முதல் 10 பாடங்களை படிக்காமல் தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க, அடி வெளுத்து போடுவேன். நீங்கள் அதை ஒரு பாடம் விடாமல் கரெக்டாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கிலீஷ் சும்மா சூப்பராக அப்படி அல்வா தின்னமாக இருக்கும். சரியா? நம்ம கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணியை குடித்த மாதிரி சூப்பராக இருக்கும், மறந்துடாங்க. சரி, இப்போ நம்ம நேராக சூத்திரத்துக்கு போகிறோம். சூத்திரம் 2வது சூத்திரத்தில் நம்ம என்ன படித்தோம்? ஒரு பி வார்த்தை, ஒரு V4. பி வார்த்தைனா இஸ், ஆர், ஆம். ஒருமைக்கு இஸ்ஸை போடு, பன்மைக்கு ஆரை போடு, ஐ வந்தால் ஆம் போடு. இதுதான் சூத்திரம். அப்புறம் V4 7. V4ன்னு என்னது? இந்த ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங் இல்லையா. ஈட் V1, V2 ஈட்டன், V3 ஈட்டிங், V4 கோ V1, வென்ட் V2, கான் V3, கோயிங் V4. அப்போ நிகழ்காலத்தில் நம்ம இஸ், ஆமு, ஆறு, V4. இப்போ நம்ம கடந்த காலத்தில் பார்க்குறோம். கொண்டு வகை கடந்த காலம், அது சூத்திரம் 6. இது சூத்திரம் 2. அதான் 1வது சூத்திரம் ஒரு சொல் நிகழ்காலம், 2வது சூத்திரம் கொண்டு வகை, 3வது சூத்திரம் இரு சொல் நிகழ்காலம், 4வது சூத்திரம் கொண்டே வகை நிகழ்காலம், 5வது சூத்திரம் ஒரு சொல் கடந்த காலம். இப்போ 6வது சூத்திரம் கொண்டு வகை கடந்த காலம். அப்போ கொண்டு வகை கடந்த காலத்துக்கு என்னது? இங்கே இஸ் வந்தது இல்லையா, இங்கே வாஸ் வரணும். இங்கே ஆர் வந்தது, இங்கே வேர் வரணும். இங்கே ஆம் வந்தது, ஐக்கு தனி வார்த்தை. ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஐ வாஸ், நான் இருந்தேன். அப்போ ஆமுக்கும் வாஸ் தானே, அதனால் வாசை தூக்கி நம்ம ஒன்றா ஒரே வார்த்தை ஆக்கிட்டோம். ஸோ ஆமுக்கு நேரம் வாஸ் போட்டிருக்கேன், ஆருக்கு நேரம் வேர் போட்டிருக்கேன், இஸ்ஸுக்கு நேரம் வாஸ் போட்டிருக்கிறேன். சரி, அப்போ இங்கே வாங்க. இப்போ ஈட், ஏட்டன், ஈட்டன், ஈட்டிங் இல்லையா. எல்லா வினைச்சொல்லுக்கும் 4 உருவங்கள் உள்ளன. அந்த 4 உருவங்களையும் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூத்திரம் வாஸ் ப்ளஸ் V4. ஒருமை வந்தால் வாஸ் ப்ளஸ் V4.
ஐ வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் கோயிங், ஐ வாஸ் ரன்னிங். அப்புறம் வாஸ் ஒருமை இல்லையா? ஹீ வாஸ் ஈட்டிங், ஹீ வாஸ் ரன்னிங், ஹீ வாஸ் ஸ்பீக்கிங், ஹீ வாஸ் பிரேக்கிங், ஹீ வாஸ் க்ரையிங், அந்த மாதிரி வரும். வேர் வந்து பன்மைக்குரிய வார்த்தை, பன்மை. யூ வர் ஈட்டிங், நீ சாப்பிட்டு கொண்டே இருந்தாய். யூ வர் ஈட்டிங், நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். யூக்கு வந்து நீங்கள் எதுனாலும் அது வந்து பன்மை. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், யூ வந்து ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக இருந்தாலும் அது வந்து பன்மை வினைச்சொல்லை தான் பயன்படுத்தும். அதுமாதிரி இங்கே வாசு வந்து ஐக்கு வந்து வாசு தான் வரும். சில நேரங்களில் பன்மை வரும், ஆனால் நம்ம வந்து அதை வந்து பன்மையிலே வச்சுருப்போம். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வினைச்சொல்லினுடைய 4வது உருவத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு பி வார்த்தையோட சேர்த்தா போதும். அதுதான் உங்களுக்கு இந்த சூத்திரம் போட்டிருக்கிறேன். சரியா? இப்போ இந்த சூத்திரத்தை பாருங்கள். வாஸ் ப்ளஸ் V4 ஒருமைக்கு, வேர் ப்ளஸ் V4 பன்மைக்கு. சரி, இப்போ ஃபாதர் சொந்தமாக எப்படி ஃபாதர் எழுதுறவன்னு சொல்லித்தாங்களே அப்படின்னா, அந்த பாருங்கள், சொந்தமாக எழுதுவது எப்படி, சொந்தமாக எப்படி எழுத. இப்போ உன் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ உன்னை கூப்பிட்டு நீ சத்தமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ வந்தாய், நீ வந்த, என் தந்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தார், நான் அவரோடு பேசி கொண்டிருந்தேன். எங்கள் அப்பா சாப்பிட்டுருந்தார், பேசியிருந்தார், நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நான் உன்னை பார்க்க வர முடியலை, வெளியே வந்து எங்கள் அப்பா சத்தம் போடுவார்னு பயமாக இருந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் இப்போ வந்து பேசணும். நீ வந்தாய், வந்தாய்னா கம் கேம், சூத்திரம் 5, ஒரு சொல் கடந்த காலம். அப்போ யூ கேம் இல்லையா? அந்தருங்க சூத்திரம் 5க்கு வந்து கேம் வரணும். இதை எழுதிட்டேன், யூ கேம், நீ வந்தாய். அப்புறம் என் தந்தை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். இது வந்து கொண்டு வகை இருந்தார் கடந்த காலம். சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்னா கொண்டு வகை நிகழ்காலம். சாப்பிட்டு கொண்டு இருப்பார், நாளைக்கு நீ இதே நேரத்துக்கு வந்தானா எங்கள் அப்பா அதே நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அதனால் தயவுசெய்து வந்துடாத, அரை வெளுத்து விடுவார். சாப்பிட்டு கொண்டு இருப்பார். ஸோ கொண்டு வகை எதிர்காலம் அது. இப்போ நம்ம பார்க்குறது கொண்டு வகை கடந்த காலம். நேற்று நீ வந்தாய், யூ கேம், மை டேட் அல்லது மை டேடி வாஸ் ஈட்டிங், என்னுடைய தந்தை சாப்பிட்டு கொண்டிருந்தாய். இப்போ இதில் இன்னொரு வார்த்தை சேர்க்கலாம், ஐ வாஸ் நியர் ஹிம். ஐ வாஸ் நியர் ஹிம்னா நான் அவருடைய அருகில் இருந்தேன். இந்த நியர்னா என்ன ஃபாதர்? ஹிம்னா ஏன் வருது அப்படின்னா, அதை அவங்களுக்கு வந்து சீக்கிரம் நடத்துவேன், கவலைப்படாங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, கவலைப்படாங்க. உங்களுக்கு நான் சூப்பராக சொல்லித்தருவேன். இப்போ பாருங்களேன், யூ கேம், நீ வந்தாய், மை டேடி வாஸ் ஈட்டிங், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். அப்போது இங்கே வந்து ஐ வாஸ், நான் இருந்தேன். ஸ்பீக்னா ஸ்போக் ஸ்போக்கன் ஸ்பீக்கிங், நான் பேசி கொண்டு இருந்தேன். டு ஹிம், அவரிடம்னா அவருடன் அப்படின்னா வித் ஹிம் போடக்கூடாது. ஸ்பீக்குங்கிற வார்த்தைக்கு டூ தான் வரணும். ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரியா? அப்போ இங்கே பாருங்கள், நீ வந்தாய் ஒரு சொல் கடந்த காலம், மை டேடி வாஸ் ஈட்டிங் ஒரு பி வார்த்தை ப்ளஸ் V4. வாஸ் வந்து பி வார்த்தை, ஈட்டிங்னா V4. ஈட்டிங். அதே மாதிரி எனக்கும் ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் ஒரு பி வார்த்தை வாசு, ஐக்கு வந்து வாஸ் தான் வரணும் இல்லையா? ஐ வேர் வராது, ஏன்னா அது கடந்த காலம். நிகழ்காலம்னா ஐ ஆம் ஸ்பீக்கிங் டு ஹிம்னா நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நேற்று அப்போ முடிஞ்சு போனது, ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். நாளைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பேன், ஐ ஷால் பி ஸ்பீக்கிங் டு ஹிம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஐ வாஸ் ஸ்பீக்கிங், வாஸ் வந்து பி குடும்பம், அப்புறம் ஸ்பீக்கிங் V4, டு ஹிம் அவரிடம். அப்போ நீ வந்த, எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருந்தார், நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதை வந்து இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படின்னா சூப்பராக இருக்கும் பாருங்களேன்.